Good morning, students. I am Murugaselvi. நம்ம இந்த தேர்டு செமஸ்டரில் புதிய பேப்பர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பேப்பரோட பேர் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் என்னுடைய வே ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்றது வந்துட்டு தமிழில் எடுக்க சொல்லி நிர்தேசம் கிடைச்சதுனால தமிழில் கிளாஸ் போடுறேன். ஸோ யாருக்காவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிட்டு டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போது நம்ம எல்லாரையும் வந்துட்டு எத்திக்ஸ் கிளாஸ் ரூமிலேக்கு வெல்கம் செய்கிறேன். த ஃபர்ஸ்ட் மாடியூல் பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் டு பிஸ்னஸ் எத்திக்ஸ். ஓகே, அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் டு பிஸ்னஸ் எத்திக்ஸு. ஸோ பேப்பரு கொஞ்சம் ஈஸியான பேப்பர் தான். ஸோ தியரி பேப்பர், ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி பேப்பரு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். ஓகே, அப்போது எத்திக்ஸு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எத்திக்ஸு. எத்திக்ஸ் அப்படின்னா என்ன? அந்த எத்திக்ஸ் அப்படின்ற வார்த்தையே கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் சிக்கலான வார்த்தை தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எத்திக்ஸ் அப்படின்னும்போது அறநெறிகள், அதை தான் வந்துட்டு நம்ம எத்திக்ஸ் அப்படிங்கிறது. அதாவது நல்ல பழக்க வழக்கங்கள், உண்மையை பேசுகிறது, பாக்கி உள்ளவங்கள மரியாதைப்படுறது, அந்த மாதிரி உள்ளதை தான் நம்ம வந்துட்டு எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அறநெறிகள், இது மாரல் வேல்யூஸு அல்லைங்களா டிசிப்ளின், அந்த மாதிரி உள்ளதை தான் நம்ம எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா த வேர்ட் எத்திக்ஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி கிரேக் வேர்ட் எத்தோஸ் விச் மீன்ஸ் கஸ்டமரி ஆர் ஹேபிச்சுவல் கான்டாக்ட். அதாவது இப்போ நம்ம ஓரோ వ్యక్తిக்கு ஓரோ மனுஷனுக்கும் அவங்களுடைய கஸ்டமர் அப்படி இல்லைன்னா ஹேபிச்சுவல் கான்டாக்டு அப்படின்றது அதனுடைய மீனிங். ஸோ இட்ஸ் ஆல்சோ ரெஃபர்டு டு ஆஸ் எ மாரல் ஃபிலோசஃபி. மாரல் அப்படின்னாலே என்ன? நல்லொழுக்கம், தட் இஸ் மாரல். ஸோ அப்போ மாரல் ஃபிலோசஃபி அப்படிங்கும்போது இப்போ எல்லாமே நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கணும். நல்ல மாரல்னாலே நல்ல ஒழுக்கம், நல்ல பழக்கங்கள், அதை தான் நம்ம வந்துட்டு மாரல், நல்ல மொராலிட்டி உள்ள அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ மாரல் ஃபிலோசஃபியான இட் இஸ் எ பிரான்ச் ஆஃப் ஃபிலோசஃபி. இது வந்துட்டு ஃபிலோசஃபி அப்படின்னா நமக்கு தத்துவங்கள் அந்த மாதிரி வரலாம். ஸோ ஃபிலோசஃபியோட ஒரு பிரான்ச்சு விச் ட்ரைஸ் டு ஸ்டடி இஷ்யூஸ் ரிலேட்டட் வித் மொராலிட்டியில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை, பல இஷ்யூஸை ஸ்டடி பண்ணக்கூடியதான் இந்த எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இட் எனேபிள்ஸ் people to make a clear separation of the do's and don'ts in their life. That it enables people to make a clear separation. Adan it's a clear separation of the do's and don'ts. எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம எத்திக்ஸில் கொடுக்குறோம். அதுக்குள்ளே ஒரு கிளியர் கட் பிக்சர் கொடுக்குறது தான் எத்திக்ஸு. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சொசைட்டியில் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் எதெல்லாம் செய்யணும். இப்போ நம்ம சொல்கிறோம் பொய் சொல்லக்கூடாது, பாக்கி உள்ளவங்களை அதாவது சின்னவங்களும் பெரியவங்களும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த மாதிரி உள்ள பல காரியங்கள். அப்போ எதெல்லாம் நம்ம செய்யணும், எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, அதை பற்றி டீட்டெயில்டான ஒரு கிளியர் கட் பிக்சர் கொடுக்குறதே எத்திக்ஸு தான். இட் இஸ் primarily concerned with the ascertainment of primarily concerned with ascertainment அப்படின்னா கண்டுபிடிக்கிறது, ascertainment of good and bad, எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது, ரைட் அண்ட் ராங், எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு, ஜஸ்டிஸ் அண்ட் இன்ஜஸ்டிஸ், எதெல்லாம் நீதியானது எது, அநீதியானது எது, நியாயம் எது, அநியாயம் எது, இது இப்படி ஆஃப் தி பிஹேவியர் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஓரோ இண்டிவிஜுவல்ஸுக்கும் நல்லது எது கெட்டது எது, அதே மாதிரி தப்பு எது சரி எது, அதே மாதிரி ஜஸ்டிஸ் அதாவது நியாயம் என்ன அநியாயம் என்ன இப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான், இல்லைன்னா இப்படிங்கிறத ஒரு ஆளுக்கு புரிய வைக்கிறது தான் நம்ம வந்துட்டு எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் எத்திக்ஸு. எத்திக்ஸ் ரெஃபர்ஸ் டு certain rules and standard of a society that regulate the thoughts, actions and behavior of its members. அதாவது ethics refers to certain rules and standards. அதான் ரூல்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் இதுதானே. அதை வந்துட்டு நம்ம இனி என்ன சொல்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிஃப்ரெண்ட் ரூல்ஸு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய விதிமுறைகள், அதை தான் ரூல்ஸு. ஸ்டாண்டர்ட் ஆஃப் எ சொசைட்டி, ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கும்போதும் சம் தத்துவங்கள் அந்த மாதிரி வரதான் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எ சொசைட்டி தட் ரெகுலேட் தி தாட்ஸ், ஆக்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். ஒரு சொசைட்டி அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட
தாட்ஸ் அப்படின்னா அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, ஆக்ஷன்ஸ் அவங்க எப்படி செயல்படுறாங்க, தென் அவனுடைய பிஹேவியர் என்ன அப்படின்றத இதெல்லாம் அதாவது தாட்ஸு, ஆக்ஷன்ஸு, பிஹேவியர் இதையெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு தேவையான ரூல்ஸும் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸு உள்ளடங்கி இருக்கிறத தான் நம்ம வந்துட்டு எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எத்திக்ஸ்னால் என்னென்ன பார்த்தோம், ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட தாட்ஸு, ஆக்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியரை ரெகுலேட் பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி இல்லைங்க ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் கால்டு எத்திக்ஸ். கிளியர்? Ethics is defined as a moral standards. It is a moral standards and principles for leading the people a right direction throughout their life. ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்நாள் முழுவதுமாக எப்படி சொல்கிறது, கரெக்டான சரியான திசையில் சரியான டைரக்ஷனில் சஞ்சரிக்கிறதுக்கு தேவையான பிரின்சிபல்ஸ் அப்படின்னாலே தத்துவங்கள் இல்லைன்னா சில நிபந்தனைகள், தென் ஸ்டாண்டர்ட்ஸ், மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் அடங்கியிருக்கக்கூடியது எத்திக்ஸ். அதான் சொல்கிறேன், எத்திக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஏ மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ். moral standards and principles for leading the people a right direction throughout their life. ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் அவனுடைய வாழ்நாள் முழுவதுமாக அவனை நேர்வழியில் நடத்துறதுக்கு நேர்வழியாக அவன் வந்துட்டு வாழ்கிறதுக்கு தேவையான ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸு, மாரல் ஸ்டாண்டர்ட்ஸு, பிரின்சிபல்ஸ் இதெல்லாம் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் நம்ம எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இனி பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எத்திக்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன. இப்போ வந்துட்டு நம்ம இதை பற்றி ரொம்ப அவசியமாக படிக்கிறது இல்லை, புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். நம்ம எங்கே பார்த்தாலும் ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தாலும் ஒரு நியூஸ் பார்த்தாலும் எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்மளுடைய சட்டத்துக்கு புறம்பாக அப்படி இல்லைன்னா விரோதமாக அந்த மாதிரி தான் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அது மட்டும்தான் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ எதனால் அப்படின்னா எத்திக்ஸ் இல்லைங்களா, எத்திக்ஸ்னால் என்ன, எத்திக் வேல்யூவை பற்றி உள்ள சிலப்போ தெரியாததுனால இருக்கலாம், இல்லை அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்காததுனால இருக்கலாம், அதனுடைய பின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்காம இல்லைன்னா அது தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதுதான் அதனுடைய பிரச்சனை. ஸோ அப்போ அதனால தான் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எத்திக்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ். எதனால் எத்திக்ஸு நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது தான். டு எஸ்டாப்ளிஷ் சர்டெயின் ஸ்டாண்டர்டைஸ்டு நார்ம்ஸ் ஆஃப் கண்டக்ட் அண்ட் ஆக்ஷன்ஸ் இன் எ ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் கரெக்டான கோட் ஆஃப் கண்டக்ட் அண்ட் ஆக்ஷன்ஸு. கோட் ஆஃப் கண்டக்ட் நம்மளுடைய நடத்தைகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய கேரக்டர்ஸு, நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல் எல்லாம் என்ன பண்ணுறது, அது வந்துட்டு கொஞ்சம் கூட ஸ்டாண்டர்ட் ஆக்குறது தான் எத்திக்ஸ். அப்போ அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எத்திக்ஸ்னால் என்ன, எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் சரி, எதெல்லாம் தவறு, எதெல்லாம் நியாயம், எதெல்லாம் அநியாயம், எதெல்லாம் நீதி, எதெல்லாம் அநீதி, இதுதான் வந்துட்டு நம்ம எத்திக்ஸ் அப்படின்றோம். அப்போ இதை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு மனுஷன் வந்துட்டு எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யணும், நல்லது கெட்டதை கரெக்டாக தெரிஞ்சு பெருமாறவன் தான் உண்மையான மனுஷன், அதான் நல்லொழுக்கத்தோடு வாழ்கிற மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டு கல்டிவேட் ரைட் தாட்ஸ், ஆக்ஷன்ஸ் அண்ட் கண்டக்ட் எமங் பீப்புள். ஒரு மனுஷனுக்குள்ள நல்ல தாட்ஸ், நல்ல சிந்தைகள், நல்ல செயல்கள், அதே மாதிரி நல்ல பெரிமாற்றம், நல்ல பழக்க வழக்கங்களை வந்துட்டு கல்டிவேட் உருவாக்குவது, உற்பத்தி பண்ணுறது தான் எத்திக்ஸோட அப்ஜெக்டிவ்ஸு. டு இம்ப்ளிமெண்ட் தி பிரின்சிபல் ஆஃப் குட் கவர்னன்ஸ். டு இம்ப்ளிமெண்ட் தி பிரின்சிபல்னாலே தத்துவங்கள், குட் கவர்னன்ஸ் நல்ல மேனேஜ்மெண்ட், நல்லபடியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு தேவையான பிரின்சிபல்ஸ் இம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன பண்ணுறது, நம்ம அப்ளை பண்ணுறது தான் நம்ம வந்துட்டு அதுக்காக தான் மெயினாக வந்துட்டு எத்திக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். டு கிவ் கிரேட்டர் இம்பார்ட்டன்ஸ் டு தி சோஷியல் அண்ட் மாரல் வெல்ஃபேர் ஆஃப் தி சொசைட்டியோட சோஷியல் அண்ட் மாரல் வெல்ஃபேர் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறது, நம்மளுடைய சொசைட்டி எந்த அளவுக்கு எல்லா விதத்துலேயும் நல்ல ஒழுக்கமாக இருக்குதோ அது. ஸோ அதை கூடுதல் சொசைட்டியை நல்ல ஒரு சொசைட்டியாக, நல்ல ஒழுக்கத்தோட ஒரு சொசைட்டியாக மாற்றுறதுக்கு தான் இந்த எத்திக்ஸ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது. தீஸ் ஆர் த objectives. டு எஸ்டாப்ளிஷ் certain standardized norms of conduct and actions in a field of human life. The another one பார்த்தீங்கன்னா to cultivate a right thoughts, actions and conduct among people, to implement principle of good governance, to give greater importance to the social and moral welfare of the society. These are the objectives of ethics. Clear? இனி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா components of ethics. எத்திக்ஸோட காம்போனன்ட்ஸ் அப்படின்னா எத்திக்ஸோட பாகங்கள், எதெல்லாம் எத்திக்ஸோட பார்ட்ஸ், எதெல்லாம் பாகங்கள். Some of the important components of ethics are value of others,
வேல்யூ ஆஃப் சொசைட்டி அண்ட் வேல்யூ ஆஃப் செல்ஃப். எதெல்லாம் பார்த்தோம்? வேல்யூ ஆஃப் அதர்ஸ், வேல்யூ ஆஃப் சொசைட்டி அண்ட் வேல்யூ ஆஃப் செல்ஃப். இல்லை வேல்யூ ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் அதர்ஸ், பட் அதர்ஸ் அப்படின்னாலே அடுத்தவங்க. ஸோ ஹவ் எ பர்சன் ட்ரீட்ஸ் அனதர் பர்சன். நம்ம இப்போ நான் வேறு என்னை சுற்றி இருக்கிறவங்கள நான் எப்படி ட்ரீட் பண்ணுறேன், அவங்கள நான் எப்படி நான் மரியாதை கொடுக்குறேன், இல்லைன்னா அவங்கள்ட்ட நான் எப்படி நடந்துக்கிறேன், அதைத்தான் வந்துட்டு வேல்யூ ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஹவ் எ பர்சன் ட்ரீட்ஸ் அனதர் பர்சன். ஒரு மனுஷன் வேறு மனுஷனை எப்படி ட்ரீட் பண்ணுறான் அப்படின்றது தான் வேல்யூ ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிறது. இன்னும் வேல்யூ ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறது ஹவ் எ பர்சன் டீல்ஸ் வித் ஹிஸ் சொசைட்டி. ஒரு பர்சன் ஒரு சொசைட்டி அப்படிங்கும்போது பல இனத்தில், பல மதத்தில், பல ஜாதியில், பல பழக்க வழக்கங்களில், எல்லாம் பல சிச்சுவேஷன்ஸில், பல என்விரான்மெண்ட்டிலேருந்து வந்தவங்கெல்லாம் தான் ஒரு சொசைட்டியில் இருப்பாங்க. ஒரு சொசைட்டியில் இருக்கவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சிலப்போ இன்கம் லெவலில், ஃபினான்ஷியல் லெவலில், எஜுகேஷன் லெவலில், அவனோட லைஃப் செட்டில்மெண்ட் லெவலில் எல்லாத்துலேயுமே வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ இது அனைத்து வித்தியாசங்களும் உள்ளதான் சொசைட்டி அப்படிங்கிறது. ஸோ ஹவ் எ பர்சன் டீல்ஸ் வித் சொசைட்டி. அப்போ ஒரு சொசைட்டியில் ஒரு மனுஷன் அவனுடைய சொசைட்டியை எப்படி டீல் பண்ணுறான், அவனுக்கு சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி அவனால் வாழ்கிறான், அதைத்தான் வந்துட்டு வேல்யூ ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறது. ஹவ் எ பர்சன் டீல்ஸ் வித் ஹிஸ் சொசைட்டி. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் செல்ஃப். வேல்யூ ஆஃப் செல்ஃப் அப்படின்னு வரும்போது த பர்சனல் குவாலிட்டிஸ், என்னுடைய வேல்யூஸ், அதாவது செல்ஃப் வேல்யூஸ், பர்சனல் குவாலிட்டிஸ் லைக் கைண்ட்னஸ் அப்படின்னால என்ன, மரியாதை இல்லவங்களா நடந்துக்கிறது, டிசிப்ளின், நம்ம ஒழுக்கமாக நடந்துக்கிறது, செல்ஃப் கண்ட்ரோல், எந்த இடத்துலையும் நம்மளுடைய கண்ட்ரோலை இழக்காமல் நம்ம வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணுறது, இதைத்தான் தான் நம்ம வந்துட்டு வேல்யூ ஆஃப் செல்ஃப் அப்படிங்கிறது. பர்சனல் குவாலிட்டிஸ் கைண்ட்னஸ், டிசிப்ளின் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். தீஸ் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸு. காம்போனன்ட்ஸ் பார்த்தா வேல்யூ ஆஃப் அதர்ஸ், வேல்யூ ஆஃப் சொசைட்டி, வேல்யூ ஆஃப் செல்ஃப். வேல்யூ ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு மனுஷன் அவன் வேறு மனுஷங்களை, அடுத்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுற அப்படின்னு தான் வேல்யூ ஆஃப் அதர்ஸ். வேல்யூ ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறது ஒரு மனுஷன் அவனுடைய சொசைட்டியை எப்படி டீல் பண்ணுறான்றது வேல்யூ ஆஃப் சொசைட்டி. தென் வேல்யூ ஆஃப் செல்ஃப் அப்படிங்கும்போது பர்சனல் குவாலிட்டிஸ், கைண்ட்னஸ், டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல். எல்லாருக்கும் எல்லாமே இருக்கணும், பட் எல்லாருக்கும் எல்லாம் இருக்கா, பட் இதெல்லாம் வந்து தான் நம்ம அதோட காம்போனன்ட்ஸில் சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். பல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இருக்குது. அதில் மெயின்லி 4 டைப்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்: மெட்டா எத்திக்ஸு, நார்மேட்டிவ் எத்திக்ஸு, டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அண்ட் அப்ளைடு எத்திக்ஸு. ஓகே, மெட்டா, நார்மேட்டிவ், டிஸ்கிரிப்டிவ், அப்ளைடு. ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மெட்டா எத்திக்ஸ். மெட்டா எத்திக்ஸ் இட் சீக்ஸ் எ டிஸ்கிரிப்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் ஹவ் ஒன் ஷுட் யூஸ் அண்ட் ஃபாலோஸ் நார்மல் வேல்யூஸ். ஒரு மாரல் வேல்யூஸ் அப்படின்னா ஒழுக்கத்துக்கு தேவையான சில வேல்யூஸை தான் நம்ம மாரல் வேல்யூஸ். ஸோ அந்த மாரல் வேல்யூஸை எப்படி ஒரு மனுஷன் யூஸ் பண்ணுறான், ஸோ எப்படி ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணுறான், அதை தான் நம்ம வந்துட்டு மெட்டா எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. how one should use or follows moral values. Okay, it is not prescriptive. இது prescriptive கிடையாது, because it does not fix any rules or standards to regulate the behavior of individuals in a given situation. ஒரு சிச்சுவேஷனில் ஒரு மனுஷனுடைய பிஹேவியர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் ஒன்று இங்கே ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. ஆனால் இருக்கிற ரூல்ஸை, இருக்கிற நார்ம்ஸை, இருக்கிற மாரல் வேல்யூஸை அவன் எப்படி யூஸ் பண்ணுறான், எப்படி ஃபாலோ பண்ணுறான் அப்படின்றது மட்டும்தான் மெட்டா ஃபிசிக்ஸில் இருக்குது. மெட்டா எத்திக்ஸ் மேக் ஏ டீட்டெயில்டு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் மாரல் லாங்குவேஜ், வேல்யூஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். மாரல் லாங்குவேஜ் அதே மாதிரி வேல்யூஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸோட கிளியர் கட் பிக்சர், டீட்டெயில்டு இன்டர்பிரிட்டேஷன். அது இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா அதனுடைய விரிவாக்கம் கொடுக்குறது தான் மெட்டா எத்திக்ஸ். அப்போ மெட்டா எத்திக்ஸ் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்படி மாரல் வேல்யூஸை ஃபாலோ பண்ணுறான், எப்படி யூஸ் பண்ணுறான். இங்கே வந்துட்டு கிளியர் கட்டாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ண மாட்டோம், பட் அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்குறது தான் மெட்டா எத்திக்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோன்னா நார்மேட்டிவ் ஆர் ப்ரிஸ்கிரிப்டிவ் ethics. Normative or prescriptive ethics, it attempts to establish moral standards. It attempts to establish moral standards to regulate the behavior of individuals. மெட்டா எத்திக்ஸில் ஒன்றுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டா, ஒன்றுமே புதுசாக உருவாக்க மாட்டா, இருக்கிற வேல்யூஸை எப்படி யூஸ் பண்ணுறான் அப்படின்றத வேல்யூஸ் ஃபிக்ஸ் கூட பண்ண மாட்டோம். தட் இஸ் மெட்டா எத்திக்ஸ். நார்மேட்டிவ் ஆர்
ப்ரிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் ஆனது எஸ்டாப்ளிஷ் மாரல் ஸ்டாண்டர்ட்ஸு. எஸ்டாப்ளிஷ் அப்படின்னா உருவாக்குவது, மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ் டு ரெகுலேட் தி பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவலோட பிஹேவியரை ரெகுலேட் பண்ணுறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய மாரல் வேல்யூஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் நம்ம வந்துட்டு நார்மேட்டிவ் ஆர் ப்ரிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இட் இஸ் ஆல்சோ நான் அஸ் ப்ரிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸை விச் கிவ்ஸ் டீட்டெயில்டு கைட்லைன்ஸ், அதான் detailed guidelines for how people should act in a given situation and tells whether their current moral behavior is reasonable or not. இங்கே நம்ம நார்மேட்டிவ் அப்படின்னால என்ன அப்படின்னா மாரல் ஸ்டாண்டர்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, விச் கிவ்ஸ் டீட்டெயில்டு கைட்லைன்ஸை ஃபார் ஹவு பீப்புள் ஷுட் ஆக்ட் இன் எ கிவன் சுச்சுவேஷன். ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஒரு மனுஷன் எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான், டீட்டெயில்டு கைட்லைன்ஸ் கொடுக்கறது தான் நம்ம நார்மேட்டிவ் ஆர் ப்ரிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸு. டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கும்போது it is a scientific study on the attitudes of people. It is a scientific study on the attitude of people towards moral values. moral valuesல பீப்புளோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்றது தான் டிஸ்கிரிப்டிவ். அதாவது சயின்டிஃபிக் ஸ்டடி ஆன் தி ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் பீப்புள் டுவர்ட்ஸ் மாரல் வேல்யூஸ். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம மாரல் வேல்யூஸ் எல்லாம் ரொம்பவே வந்துட்டு யாருமே மீன்ஸ் இப்போ நம்மலாம் இருக்கிறோன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஹை ரேஞ்சில் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அண்டர் டெவலப்டு இல்லை இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. டெவலப்டு ஏரியாஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், நடத்தைகள் எல்லாமே வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும். ஸோ எத்திக்ஸ் இல்லைன்னு இல்லை, அந்த எப்படி இருக்கணும், ஒரு இடத்துல எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும், எப்படி யாருக்கு மரியாதை கொடுக்கணும், எப்படி ஒருவங்கள்ட்ட கைண்ட்னஸாக நடந்துக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாதது மாதிரி சிலவங்க வந்துட்டு பெருமாறுவாங்க. ஸோ அப்போ இங்கே டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் ஸ்டடி ஆன் த ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் பீப்புள் டுவர்ட்ஸ் மாரல் வேல்யூஸில் அவங்களோட ஆட்டிடியூட்ஸ் என்ன. இப்போ நம்மலாம் பார்த்தோன்னா பொம்பளை பிள்ளைங்க அடக்கமாக இருக்கணும், ஒதுக்கமாக இருக்கணும், வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது, ஊர் சுற்றக்கூடாது, ஃபோனில் கொடுத்துட்டு பேசக்கூடாது, இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இதை வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தால் அவங்களுடைய ஒரு எத்திக்ஸ். இதை வந்து தட் இஸ் எத்திக்ஸ். பொட்டை பிள்ளைங்க அப்படின்னா அடக்கமாக ஒடுக்கமாக அதுக்காக வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கணும். இல்லை அப்படி கிடையாது. கொஞ்சம் எங்கே போனாலும் கொஞ்சம் பசங்க எப்படி பசங்க கொஞ்சம் அலம்பு பண்ணால் கூட பொம்பளை பிள்ளைங்க அப்படின்றது ரொம்ப அடங்கி ஒதுங்கி ஒடுக்கமாக அப்படி அதுதான் நம்மளுடைய எத்திக்ஸ். அந்த அடக்க ஒதுக்கம் இல்லை, இங்கே ஆணும் பெண்ணும் சமம், எல்லோரும் ஒரே மாதிரி தான் அப்படின்றதுனால தான் என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் நம்ம மாறினதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இப்போ விமென்ஸ் அப்படின்ற குரூப் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு போட்டோம். ஓகே, அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சயின்டிஃபிக் ஸ்டடி ஆன் த ஆட்டிடியூட் ஆஃப் பீப்புள் டுவர்ட்ஸ் மாரல் வேல்யூஸில் இப்போ இருக்கிற பீப்புள்ஸோட ஆட்டிடியூட்ஸ் என்ன அப்படின்னு சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸில். இட் இஸ் அன் இன்டெப்த் அனாலிசிஸ் ஆஃப் வாட் பீப்புள் திங்க் அபவுட் மொராலிட்டி அண்ட் மாரல் பிரின்சிபல்ஸ் அப்படி இல்லைன்னா மொராலிட்டியை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, வாட் பீப்புள் திங்க் அபவுட் மொராலிட்டியை பற்றி அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக ஸ்டடி பண்ணுறது தான் டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது. இட் ஸ்டடீஸ் எத்திக்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எ சொசைட்டி பை மேக்கிங் எ டீட்டெயில்டு அனாலிசிஸ் ஆஃப் த அக்செப்டபிள் அண்ட் பனிஷபிள் ஆக்ஷன்ஸ் இன் தட் சொசைட்டி. ஒரு சொசைட்டியோட நம்மளால் ஏற்றுக்க முடிகிறதும் இல்லைனா பனிஷ் பண்ண மாதிரி உள்ள ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு டீட்டெயில்டாக என்ன ஏதுன்னு பார்க்குறது தான் டிஸ்கிரிப்டிவ் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து லாஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா அப்ளைடு எத்திக்ஸ். அப்ளிகேஷன் அப்படின்னாலே அதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது தான். இட் இஸ் எ பிரான்ச் ஆஃப் எத்திக்ஸ் தட் யூசஸ் philosophical methods of formulate ethics guidelines in order to establish moral standards to regulate the nature of actions to ensure correct course of action in different field of human life. ஒரு ஹியூமன் லைஃப்பில் அவங்களோட பல ஃபீல்டுலேயும் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற பற்றி சில ஃபிலோசபிக்கல் மெத்தட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் அப்ளைட் எத்திக்ஸ் அப்படின்றது. எக்ஸாம்பிள் பார்த்தா மெடிக்கல் எத்திக்ஸ், மேனேஜ்மெண்ட் எத்திக்ஸ், பிஸ்னஸ் எத்திக்ஸ், பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் அண்ட் லீகல் எத்திக்ஸ். இது எல்லாமே வேறு, எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் மாரல் வேல்யூஸ் இருக்குது. இப்போ ஒரு மெடிக்கல் எத்திக்ஸ் மாதிரி இருக்காது ஒரு லீகல் எத்திக்ஸ், ஒரு லீகல் எத்திக்ஸ் மாதிரி இருக்காது ஒரு பொலிட்டிக்கல் மாதிரி இருக்காது ஒரு மேனேஜ்மெண்ட் எத்திக்ஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி எத்திக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ ஒரு ஃபீல்டு அனுசரித்து ஒரு எத்திக்ஸ், ஒரு மாரல் குவாலிட்டிஸ், மாரல் வேல்யூஸ் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதை அனுசரித்து நம்ம ரன் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு அப்ளைடு எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் எத்திக்ஸு, தென் வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எத்திக்ஸு, தென் வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் எத்திக்ஸு, தென் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். இதை தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ
ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இதை வந்துட்டு கேளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லணும். அதே மாதிரி டீச்சிங் மெத்தட்ஸில் ஏதாவது மாற்றம் இருந்தேன் என்னோடய பர்சனல் மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜோ இல்லைனா கால் பண்ணியோ எப்படி வேணாலும் உங்களோட டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்கலாம். என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக் நான் வந்துட்டு எதிர்பார்க்குறேன். அதாவது ஃபஸ்ட் டைம் என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி இருக்குது, இல்லைனா அதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக கேட்டுட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை எந்த ஒப்பீனியனாக இருந்தாலும் என்கிட்ட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பரில் சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ.